பாஜக கண்ணுல விரல் விட்டு ஆட்டினாரு. நான் அந்த அரசியல் சரிங்கிறேன். அதை நான் விமர்சிக்கல. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் சரியானது. ஆனா இவருடைய அரசியல் சாதுரியமானதுங்கிறேன். நீங்க சரியானது வேணுமா சாதுரியமானது வேணுமான ஒரு ஆட்டம் இருக்குல்ல. 22 எம்பிங்க மக்களவையில, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 22 எம்பி, ராஜ்யசபால 11 எம்பி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தலைவர்களுக்கு ஸ்டாலினா ஒரு ஐக்கான் அடையாளம். பக்கத்துல கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் இவர் போனாரு. இவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்தாரு. கடந்த கால வரலாறுகள் அப்படி இருந்தது. விஜய்க்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறோம்? தமிழ்நாட்டின் முதல்வர் அவரு, ஒரு பெரிய நடிகர் அவரு, பிரச்சனை சந்திக்கல. பெரிய ஆக்கப்பூர்வமான புதிய அரசியலுடைய திட்டங்கள் தான் தொடருது. பல திட்டங்கள் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, நாடாளுமன்றத்துல ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அங்கேயே எதிர்க்க மாட்டாரு. நீங்க அதையும் பாருங்க. நீங்க அல்லேக்கரியா இந்த நிலைக்கு வர்றாரு. ராஜ்யசபால ஒரு வாய்ப்பு வருது, அதை காங்கிரஸ் கொடுக்குறீங்க, கோபம் வரணும். நீங்க அதை காங்கிரஸ் கொடுக்கும்போது பாஜகவுக்கு கோபம் வரணும். நீங்க மாநிலங்களவையில காங்கிரஸ் பிரதிநிதித்துவத்தை கூட்டுறீங்கன்னு நினைக்கணும் அவங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாவேக்கா பாருங்க சரியான விஷயம் தான் பண்றாங்க, இங்க வந்தா நம்மளை ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். அவங்க மத்தியில பெரிய ரோல் பண்ணவே விரும்பலையே.